முத்துவுக்கு கொடைச்சல் கொடுக்க பிளான் பண்ண ஸ்ருதியோட குடும்பம் மீனாவை அசிங்கப்படுத்தி பேசின விஜயா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் எனக்கான சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முத்துவுக்கு நாலா பக்கமும் இருந்து பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதன்படி ஸ்ருதியோட குடும்பத்தால் இப்போ வேற ஒரு பிரச்சனையில் முத்து மாட்டிக்கிட்டாரு. அதாவது மனோஜ் ஓப்பன் பண்ண ஷோரூமில் ஸ்ருதியோட அம்மா கெத்து காட்டுறதுக்காக அதிகமான விலை கொடுத்து ஏசி ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஆனால் அந்த ஏசியில் தான் முத்துவுக்கு ரொம்ப பெரிய ஆப்பே இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அதாவது ஸ்ருதியோட அம்மா வாங்கின ஏசியை முத்து வீட்டில் ஹாலில் வைக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. இதை வெளியே கார் தொடச்சிக்கிட்டு இருந்த முத்து பார்த்து அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதும் உடனே அந்த ஏசியை ஸ்ருதியோட அம்மாவுக்கே திருப்பி அனுப்பி விட்டுட்டாரு. அத்தோட ஸ்ருதியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் பணக்கார திமிரை எங்கள் வீட்டில் நீங்கள் காட்ட வேண்டாம், எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 3 மகன்கள் இருக்கிறோம், அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியா கராராக பேசிட்டாரு. இதனால் கடுப்பான ஸ்ருதியோட அம்மா இதை சும்மா விடக்கூடாது, வீட்டில் போய் நான் கேட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா கிளம்புறாங்க. அதுக்கு ஸ்ருதியோட அப்பா அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்கிற மாதிரி பண்ணு, கண்டிப்பாக முத்துவால் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியாவும் ஐடியா கொடுக்குறாரு. அதாவது நீ வாங்கின ஏசி மனோஜ் கடையில் போய் ரிட்டர்ன் கொடுத்துரு, அப்படி கொடுக்கும்போது வியாபாரம் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற கடுப்பில் முத்து மேலே கோவப்படுவாங்க. அதே கோவத்தோட வீட்டில் போய் சண்டை நடக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியா சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா டைரெக்டாகவே மனோஜோட கடைக்கு போயிட்டு எங்களுக்கு ஏசியெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. ரோகிணி ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியா கேட்கும்போது, இந்த ஏசி நான் வாங்கினது உங்கள் வீட்டுக்கு கிஃப்டாக தான், ஆனால் நான் அனுப்பி வச்ச கிஃப்ட்டை முத்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா திருப்பி அனுப்பி வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா இந்த பொருளை வாங்கி நான் என்ன பண்ணுறது, அதனால தான் திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ், நான் டீலருக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டேன், இப்போது எங்ககிட்ட பணம் இல்லை இந்த மாதிரியா சொல்கிறாரு. அதுக்கு ஸ்ருதியோட அம்மா, நான் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பொருளை வாங்கி பணத்தை கொடுத்தேனா, வேறு யாரும் கஸ்டமர் யாரும் வரலையா அப்படிங்கிற மாதிரியா கேட்டதும் பக்கத்தில் பொருட்களை பார்த்துக்கிட்டு இருந்த கஸ்டமர்ஸ், இங்கே என்ன பொருள் சரியா இல்லையா, பொருட்கள் எல்லாமே ரிட்டர்ன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. அதே நேரத்தில் ஸ்ருதியோட அம்மா ரோகிணியன் மனோஜ் கிட்ட முத்துவை பற்றி தாறுமாறாக பேசி ஏற்றி விடுறாங்க. இதே கடுப்பில் வீட்டுக்கு போன மனோஜ் முத்து கிட்ட சண்டை போடுறாரு. அத்தோட இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா முத்து மேலே எல்லாருமே குற்றம் சாட்டு வச்சு தவறாகவும் பேசுகிறாங்க. இதுக்கு இடையில விஜயா மீனா கிட்ட ரோகிணியன் மனோஜுக்கு வித்தியாசமான சாப்பாடுகளை சமைக்க சொல்லி தொந்தரவும் கொடுக்குறாங்க. ஆனால் மீனா என்னால் முடியாது, அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களே சமைச்சிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. உடனே விஜயா, உனக்கு தூங்குறதுக்கு ரூம் கொடுக்கல அப்படிங்கிற கோவத்தில் தானே இந்த அளவுக்கு வக்கரமாக நடந்துக்கிற, அப்படி என்ன உனக்கு தனியாக ரூம் கேட்குது, அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் நீ சொகுசாக தான் வளர்ந்தியா இந்த மாதிரியா வாய்க்கு வந்தபடி எல்லாமே மீனாவை அசிங்கமாக பேசி கண்ணீரும் சிந்த வச்சுட்டாங்க. இதுக்கு எல்லாமே ஒரே வழி, கூடிய சீக்கிரத்திலேயே ரோகிணி பற்றின முகமுடியை கிழித்து விஜயாவுக்கு தெரிய வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த விஷயம் கூடிய விரைவிலேயே நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எனிவே இந்த சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ கதை எப்படி போயிட்டுருக்குது, இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.